ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ இந்த வாரம் கேப்டன் யார் ஆக போகிறாங்கன்னு சொல்லி ஒரு 2 நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலில் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம், இந்த வாரம் கேப்டன் விக்ரமாக இருக்கலாம் அப்படின்னு வந்தது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா. இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் இந்த வார கேப்டனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நியூஸ் வந்திருக்கு. மொத்தம் இந்த கேப்டன்சி டாஸ்கில் 7 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 8 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது. ஆனால் பிரஜின் இந்த வாரம் இந்த வீட்டை விட்டு வெளியேறின காரணத்தினா வெறும் 7 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. வெறும்ன்ற பாருங்க, இதுதான் இந்த சீசனில் ஹையஸ்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜெயிச்சாங்க நான் சொன்னபடி ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் விக்ரம் அப்படின்னா சுபிக்ஷா ஆல்ரெடி 2 வாட்டி ட்ரை பண்ணாங்க. ரெண்டு வாட்டியோ ஒரு வாட்டியோ ட்ரை பண்ணாங்க, தோத்துட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து என்னென்னா டாஸ்கே சுபிக்ஷா ஜெயிக்கிற மாதிரி தான் வச்சாங்க. ஸோ ஜெயிச்சா என்ன ஆகும்னு சொல்லி. ஸோ சுபிக்ஷா ஜெயிச்சா கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணுற திறமை கொஞ்சோண்டு இருந்தாலும் பயங்கரமாக அடி வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்தால் சரிப்பட்டு வராது இந்த வீடு. அப்படியே நம்ம விக்ரம் கிட்ட பார்த்தா விக்ரமுக்கு 2 சைட்ஸ் இருக்குது. ஒன்று கேவலமாக நடத்துவார். கேவலம்னா உச்சக்கட்ட கேவலம். அவரே கோமாய் கத்துறது அழுகுறது அதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் பண்ணார்னா அவர் தான் வேஸ்ட்டு, பேர் நாசமாக போயிடும். இதுவரை இந்த வீட்டுக்குள்ளே இருக்க கொஞ்சம் நஞ்ச பேரும் போயிடும். இல்லை இதை பண்ணுங்கங்க, அதை பண்ணுங்கங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு நல்ல பேர் வரும். வீட்டு உள்ளே இருந்து விற்கணும் பார்க்கும்போது அது நல்ல பேர் கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆகாதா எனக்கு தெரியாது. அதனால் யார் இந்த வார கேப்டனாலும் தலை உருளும். ஏன்னா எல்லோரும் ஹை டெம்பரில் ஆடுவாங்க. ஏன்னா கடைசி காலம். அதனால் இந்த வாரம் தலை ஆகிறதுக்கு சங்கு தான்.